ஜாதகம் எதுக்கு பார்க்கணும்? யார் பார்க்கணும் சார்? அருமையான கேள்வி. ஜாதகம் பார்க்கிறது எதுக்கு? காலத்தினுடைய கட்டாயத்தினால எல்லாருக்குமே எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கியூரியாசிட்டி இருப்பது உலக நாடுகளில் எல்லாருக்கும் இயல்பு. நமக்கு ஜோதிடம் இருப்பது போல எகிப்திய ஊடு மந்திரங்கள், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் பின்பற்றுகிறார்கள். ஒரு சீனர்கள் ஒரு பன்றி மாதம், நாய் மாதம் போன்ற மாதங்களை மிருகங்களை வைத்து கணிக்கிறார்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி வச்சு கணிக்கிறார்கள். எதிர்காலம் எப்படி என்று தெரிந்து கொள்வதில் இருக்கும் ஆர்வம் மனிதர்களுக்கு அது அது தீர்வதே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு தோல்விக்கு பின்பு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஏதேனும் ஒரு விஷயம் தொடர்ந்து நமக்கு தோல்வி தான் ஏற்படுமா, லைஃப்பில் நமக்கு நல்லதே நடக்காதா என்ற ஒரு சமாதானத்துக்கான ஒரு ஒரு கயிறு வேண்டும் என்பதால் ஜோதிடம் என்பது தேவைப்படுகிறது. ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே நல்ல நேரம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மனிதர்களுக்கு பயமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ரிஸ்க் எடுத்தால் தாங்குகிற மனநிலையோ பொருளாதார நிலையோ இல்லை. அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், கரெக்டான டைம் பார்த்து கரெக்டான நேரம் பார்த்து பண்ணிக்கிறோம், நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அதிகமானதால் ஜோதிடம் என்பது தேவைப்படுகிறது.